ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் இல்லை, கிருத்திகையும் கூட. எப்போவுமே முதல் நாள் வரும், இந்த வாட்டி வந்து ரெண்டுமே ஒரே நாளில் வந்திருக்கு. அதனால் காலையில் கிருத்திகை படையல் போடணும், அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பூஜை பண்ணணும். எப்பவும் போல் க்ளீனிங் வேலையெல்லாம் முதல் நாளில் முடிச்சாச்சு. பசங்க வீட்டில் இருக்கிறதுனால முதல்ல பூஜை வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் போய் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி பசங்க இருக்கிறதுனால வெறுமனே வந்து பொட்டு வைக்கிற வேலையை மட்டும் தான் நான் செய்வேன். பூ வைக்கிறதெல்லாம் வந்து பசங்க வந்து செஞ்சுருவாங்க. கிருத்திகை படையல்னாலே சாம்பார், ரசம், 2 பொரியல், வடை, பாயசம் இதெல்லாம் தான் செய்வேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், ரசம், வாழைக்காய் வறுவல், முருங்கைக்கீரை பொரியல், கார வடை இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். பாயசம் மட்டும் வைக்கல. ஏன்னா ஈவினிங் கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்காக அவல் பாயசம் செய்ய போகிறோம். அதனால் வந்து பாயசம் இப்போ செய்யலை. இந்த கிருத்திகையும் கிருஷ்ண ஜெயந்தியும் ஒரே நாளில் வர்றது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி முதல் நாள் வந்து கிருத்திகைக்கு படையல் போடுவோம், மறுபடியும் மறுநாள் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வந்து பூஜை பண்ணி ரெடி பண்ணணும். இது ஒரே நாளில் இருக்கிறதுனால நமக்கு காலையில் சமையல் வேலையை முடிச்சிடுவோம், சாமி கும்பிட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்தி செய்வோம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதுவும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8:30க்கெலாம் வேலை முடிஞ்சுது. ஒருத்தர் 2 பேர் குளிக்காமல் இருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா 9:30க்கா வந்து பூஜை பண்ணோம். வடை மாவு மட்டும் அரைக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். 9 மணிக்கு மேலே வடை மாவு அரைச்சி லாஸ்ட்டாக வடை சுட்டு 9:30க்கெலாம் வந்து பூஜை பண்ணியாச்சு. இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா பெரிய உருளிலாம் வச்சு வந்து பண்ணியிருந்தோம். அந்த விலாகும் நான் போட்டிருக்கேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. என்ன ஒன்று, பேக்ரவுண்ட் தான் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். அந்த உருளி தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கிருஷ்ணர் கொஞ்சம் புதுசாக வாங்கியிருந்தோம். அதனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பேக்கில் வந்து டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுவும் என் பொண்ணோட ஐடியா தான். நான் லாஸ்ட் இயர் விலாக்லேயே சொல்லியிருப்பேன். கிருஷ்ணர் மேலே அவருக்கு ரொம்ப பக்தி அதிகம். கிருஷ்ணர் மேலே, முருகர் மேலே ரொம்ப பக்தி அதிகம். அதனால் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டே இருப்பான். இந்த வருஷம் இந்த மாதிரி வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தா. இந்த செடியை மட்டும் கொண்டு வந்து வைக்க சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தா. அவரும் நல்லா அதை தொடச்சி கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாரு. லாஸ்ட்டாக வடை சுடுற வேலை மட்டும் தான் பாக்கி இருந்தது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதையும் மாவு அரைச்சி வடை சுட்டாச்சு. கடலைப்பருப்பு வடை தான் வந்து செஞ்சுருந்தேன். லாஸ்ட் டைம் தான் வந்து உளுந்தம்பருப்பு போட்டிருந்தேன். எப்பவுமே வந்து எப்போ வடை செய்கிறனோ ஒரு டைம் வந்து உளுந்தம்பருப்பு, ஒரு டைம் கடலைப்பருப்பு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்வேன். சமையல் வேலையும் மொத்தம் முடிச்சாச்சு. சுட சுட சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், வாழைக்காய் வறுவல், முருங்கைக்கீரை பொரியல் எல்லாமே ரெடியாக இருக்குது. வடையும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எப்போ சாமிக்கு படையல் போட்டாலும் ஒரே இலை தான் போடுவேன். அதுவும் தட்டில் வச்சு ஒரே இலையாக போட்டுருவேன். ஏன்னா வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பசங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அவரும் ஆஃபீஸ் போயிடுவார். அன்றைக்கி எல்லாருமே இருந்ததுனால 3 இலையாக போட்டுட்டேன். சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டெக்கரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிவிட்டு சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சுருந்தோம். ஏன்னா பூவெல்லாம் வந்து அப்பயே வச்சுட்டா வாடிடும் அப்படிங்கிறதுக்காக பூவெல்லாம் வைக்கல. வெறும் அது மட்டும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செய்யலான்னு இருந்தோம். இந்த பாப்பா பார்த்திங்கன்னா எதிர் வீட்டு பாப்பா, என்னோடய சின்ன பொண்ணு போய் தூக்கிட்டு வந்துட்டா. நல்லா விளையாடுவா பசங்க கூட 2 பேர்கிட்டையும். பாருங்கள், டெக்கரேஷன் வேலை இந்த அளவுக்கு தான் முடிஞ்சிருக்கு. பூ எதுவுமே வைக்கல. ஒரு 2:30க்கு மேலே தாங்க வச்சோம். அதுக்கே பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது. இன்னுமே லேட்டாக வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு 1/2 hour இந்த பாப்பா கூட விளையாடிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வராது. எங்ககிட்ட விளையாடுறத விட பசங்கக்கிட்ட தான் ரொம்ப நல்லா விளையாடுவா. இங்கே இருக்கிற வரைக்கும் இருப்பாள். போக சொல்லவும் நல்லா பாய் சொல்லிட்டு போவாள். ஆனால் அவங்க அம்மாக்கிட்ட போன உடனே திரும்ப வரத்துக்கு ரொம்ப அழுவா. பாருங்கள் எப்படி விளையாடிட்டுருக்கா பாருங்கள். அதுவும் வந்து இவளை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து 2 பேரும் வந்து பொருத்தமாக இருக்கும். இவங்க பேர் சஷ்மிதா, அந்த பாப்பா பேர் சஷ்மிதா. அந்த பேர் பொறுத்து இருக்கிற மாதிரி விளையாட்டும் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் நல்லா விளையாடுவாங்க. சொல்ல பாருங்கள், அழகாக பாய் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அங்கே போயிட்டு வந்து அழுவாங்க. ஆனால் என்னமோ தெரியல, இன்றைக்கி வந்து அழுகவே இல்லையா, கம்முன்னு வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு 3 மணி போல் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமிக்கு பூ வைக்கிறது மட்டும் நான் வச்சு விட்டுட்டேன். மற்ற டெக்கரேஷன் வேலையெல்லாம் வந்து அவ பார்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாயாசம் வைக்கிற வேலை இருந்தது. வாசல் தெளித்து கோலம் போடணும். அதுக்கப்புறம் கால் வரையணும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கால் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் வந்து நான் பண்ணேன். மீதி எல்லாம் வந்து அவளே பண்ணிட்டா. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணலனாலும் ஓரளவுக்கு நான் வந்து பண்ணுவேன். ஆனா, எல்லா வேலையும் நானே தான் பண்ணுவேன். ஆனா, அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் தெரியாது. பசங்க வளர்ந்து இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா, இருந்தாலும் மீதி இருக்கிற வேலைய செய்யறதுக்கு நம்மளால முடியல. ஏன்னா, அவங்க வளர வளர நம்மளுக்கு வயசாகுது இல்லையா? அதெல்லாம் வந்து செய்ய முடியல. இங்கே அவல் பாயாசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவல் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். நட்ஸு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். பால் கொதிச்சிட்ருக்கு. பாயாசத்துக்கு எப்போவுமே வந்து பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அவல் போடணும். அப்போ தான் வந்து அவலும் அந்த பாலும் ஒன்று சேர்ந்து வரும். இல்லைன்னா பால் தனியாக, அவல் தனியாக இருக்கும். பாலில் ஊற வச்ச அவல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதனால வந்து எப்போவுமே பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவல் சேர்க்கணும். இங்கே கால் வரையிறதுக்காக பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. அதுக்கப்புறமா திக்காகிரும். ஆனால் வந்து திக்கானாலுமே வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாயாசம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு காலும் வரைஞ்சாச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து தட்டை எடுத்து வச்சுட்ருந்தோம். அவல் பாயாசம் மட்டும்தான் வீட்டில் ரெடி பண்ணது. மீதியெல்லாம் வந்து காலையிலேயே வாங்கியாச்சு. எல்லாத்தையுமே வீட்டில் செய்யணும்னு ஆசை தான். ஆனால் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேலை. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சது பாயாசம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு மீதி எல்லாம் கடையிலே வாங்கி வச்சாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு வெளியே போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ரெடியாக காத்துட்ருந்தார் எனக்காக. நான் எதிர்பார்க்கவே இல்லை. மத்தியானம் தான் வந்து விளையாடிட்டு போனாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டேன். நம்மலாம் கிருஷ்ணரை வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றத விட இது மாதிரி நம்ம எதிர்பார்க்காம வரும்போது அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்னமோ கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு தேடி வந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணா பையனுக்கும், என்னோட பொண்ணுக்கும் வந்து கிருஷ்ண ராதை வேஷம் போட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிடுவோம். வருஷம் வருஷம் அதை செய்வோம். இப்போ தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன். அதுதான் லாஸ்ட்டு வருஷம். இப்போ பசங்க வளர்ந்துட்டாங்க இல்லையா? அதனால் வந்து போடுறதில்ல. அதனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்ததால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு முன்னாடி தெரியவும் தெரியாது. நான் எதார்த்தமா வெளியே போனேன். அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து ரெடியாக இருந்தார். ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே உள்ளே கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் அம்மா சொன்னாங்க, ஆரத்தி எடுக்கணும் அப்படின்றத ஞாபகப்படுத்துனாங்க. எப்போவுமே ஆரத்தி எடுத்து தான் நாங்கள் வந்து உள்ளே கூப்பிடுவோம். அதை ஞாபகப்படுத்துனாங்களா, அதை மறுபடியும் கொண்டு போய் வெளியே நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு வந்தோம். இந்த பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப துருதுருன்னு ஓடிட்டே இருப்பா. ஆனா, அன்னைக்கு என்னமோ தெரியல, அங்க நின்னது அப்படியே நின்னுட்டே இருந்தா. சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இல்லன்னா ஒரு இடத்துல அப்படியே நிக்கவே மாட்டா. ஓடிக்கிட்டே இருப்பா. நான் வீடியோ எடுக்கிறது கூட பாருங்க, அந்த அளவுக்கு டீப்பா கிட்ட போய் ஜூம் பண்ணி வந்து நான் ஃபுல்லாவே எடுக்கவே இல்ல. கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்ததுனால கடகடன்னு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாமி கும்பிட்றதுலயே தான் கவனம் இருந்துச்சே தவிர, வீடியோ எடுக்கிறதுல போவே இல்ல. அப்புறம் இதெல்லாம் வந்து பசங்க தான் வந்து எடுத்திருந்தாங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. அப்படியே நின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருந்தாங்க. அது என்னமோ எங்களுக்கு வந்து கிருஷ்ணர் பார்க்குற மாதிரியே இருந்தது. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து வெண்ணெயை கொஞ்சம் எடுத்து வாயில் தடவிட்டு பொரி உருண்டை எடுத்து கொடுத்தோம். அவங்களும் வந்து அதை அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கிருஷ்ணர் வந்து இந்த பூஜை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தாரு. இந்த பாப்பா நீங்கள் மத்தியானம் விளையாடும் போதே பார்த்துருப்பீங்க எவ்வளோ துருன்னு இருந்தாங்கன்னு. ஆனால் இப்போ பாருங்கள், சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ரொம்ப மனநிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.